நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: திருத்தந்தையின் துருக்கி திருத்தூது பயண 2ஆம் நாள் நிகழ்வுகள் மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. திருத்தந்தையின் துருக்கி திருத்தூது பயண 2ஆம் நாள் நிகழ்வுகள். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது திருத்தூது பயணத்தின் 2ஆம் நாள் நிகழ்வாக அன்று மாலை 3:30 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் மாலை 6 மணிக்கு, திரு அவையின் வரலாற்றிலேயே முதல் திருச்சங்கமான நீசேயா திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அங்குள்ள பல்வேறு தலத்திரு அவைகளின் தலைவர்களுடன் இணைந்து இறைவேண்டல் செய்தார். அப்போது அவர் வழங்கிய அருளுரைக்கு செவிமடுப்போம். Dear brothers and sisters, at a period of history marked by many tragic signs in which people are subjected to countless threats to their very dignity, the 1700th anniversary of the First Council of Nicaea is a precious opportunity to ask ourselves who Jesus Christ is in the lives of men and women today, and who he is for each one of us personally. This question is especially important for Christians who risk reducing Jesus Christ to a kind of charismatic leader or superman, a misrepresentation that ultimately leads to sadness and confusion. By denying the divinity of Christ, Arius reduced him to a mere intermediary between God and humanity, ignoring the reality of the incarnation such that the divine and the human remained irremediably separated. அன்பான சகோதரர் சகோதரிகளே, பல துயரமான அடையாளங்களால் குறிக்கப்பட்ட வரலாற்றின் காலகட்டத்தில் மக்கள் தங்கள் மாண்பு எண்ணற்ற அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நீசேயாவின் முதல் திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு விழா இன்றைய ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து யார், நம் ஒவ்வொருவருக்கும் அவர் யார் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள அருமையானதோர் வாய்ப்பாக அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவை ஒரு வகையான வசீகரமான தலைவராகவோ அல்லது அதிமனிதனாகவோ எண்ண தோன்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த கேள்வி மிக முக்கியமானது. ஆனால் இது இறுதியில் சோகத்திற்கும் குழப்பத்திற்கும் வழிவகுக்கும் ஒரு தவறான விளக்கமாகும். கிறிஸ்துவின் தெய்வீக இயல்பை மறுப்பதன் மூலம் அரியஸ் அவரை கடவுளுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையில் ஓர் இடைநிலையாளராக குறைத்து மனுவுருவெடுத்தலின் யதார்த்தத்தை புறக்கணித்தார். இதனால் இறைமையும் மனிதமும் மீள முடியாத அளவுக்கு பிரிக்கப்பட்டன.
ஆனால் கடவுள் மனு உரு எடுத்திருக்காவிடில் இறப்புக்குரிய உயிரினங்கள் அவருடைய நிலைவாழ்வில் எவ்வாறு பங்கேற்க முடியும்? நீசேயாவில் வெளிப்பட்ட நம்பிக்கை இன்றும் இருக்கின்றது. அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக தெய்வீக இயல்பில் பங்கு கொள்ள நமக்கு உதவ நம்மை போல ஆன கடவுள் மீதான நமது நம்பிக்கை. கிறிஸ்தவர்கள் முழுமையான ஒன்றிப்பை நோக்கி மேற்கொள்ளும் பயணத்தில் இந்த கிறிஸ்தியல் நம்பிக்கை அறிக்கை அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது உலகெங்கிலும் உள்ள அனைத்து தலத்திரு அவைகள் மற்றும் சமூகங்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. பல்வேறு காரணங்களுக்காக தங்கள் வழிபாட்டு முறைகளில் நீசேயாவின் நம்பிக்கை அறிக்கையை பயன்படுத்தாதவை உட்பட உண்மையில் கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார் என்பது ஏற்கனவே அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைக்கும் ஓர் ஆழமான பிணைப்பாகும். இந்த அர்த்தத்தில் புனித அகுஸ்தினாரை மேற்கோள் காட்ட கிறிஸ்தவ ஒன்றிப்பின் சூழமைவில் கிறிஸ்தவர்கள் நாம் பலராயிருந்தாலும் ஒரே கிறிஸ்துவில் நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்றும் கூறலாம். இதன் விளைவாக நாம் ஏற்கனவே அத்தகைய ஆழமான பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாரின் வழிகாட்டுதலின் கீழ் ஒருவருக்கொருவர் மீதான அன்பு மற்றும் உரையாடலில் மேலும் மேலும் ஆழமாக பின்பற்றும் பயணத்தை தொடரலாம். இந்த வழியில் எதிர்பாராத விதமாக இன்னும் நிலவும் பிளவுகளின் அவதூறுகளை வென்று ஆண்டவராகிய இயேசு இறைவேண்டல் செய்து தம் உயிரை கொடுத்த ஒன்றிப்புக்கான விருப்பத்தை வளர்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். நாம் எவ்வளவு அதிகமாக ஒப்புரவு செய்யப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நம்பகமான சான்றளிக்க முடியும். இது அனைவருக்கும் நம்பிக்கையின் அறிக்கையாகும். மேலும் இது நமது சமூகங்கள் மற்றும் நாடுகளின் எல்லைகளை கடந்து அமைதி மற்றும் உலகளாவிய உடன்பிறந்த உறவின் செய்தியாகும். இன்று வன்முறை மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள முழு மனித குலமும் ஒப்புரவிற்காக கூக்குரலிடுகிறது. இயேசு கிறிஸ்துவிலுள்ள அனைத்து விசுவாசிகளிடையேயும் முழுமையான ஒன்றிப்புக்கான விருப்பம் அனைத்து மனிதர்களிடையே உடன்பிறந்த உறவுக்கான தேடலுடன் எப்போதும் இணைந்துள்ளது. நீசேயாவின் நம்பிக்கை அறிக்கையில் நாம் ஒரே கடவுளான இறைத்தந்தை மீது நமது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். இருப்பினும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மற்ற எல்லா ஆண்களையும் பெண்களையும் சகோதரர் சகோதரிகளாக அங்கீகரிக்க மறுத்தால் கடவுளை தந்தை என்று நாம் அழைக்க முடியாது. நாடு, இனம், மதம் அல்லது தனிப்பட்ட கண்ணோட்டங்களை பொருட்படுத்தாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு உலகளாவிய உடன்பிறந்த உறவு உள்ளது. மதங்கள் அவற்றின் இயல்பிலேயே இந்த உண்மையின் கருவூலங்களாக திகழ்கின்றன. மேலும் தனிநபர்கள், குழுக்கள் மற்றும் மக்கள் இதை அங்கீகரித்து நடைமுறைப்படுத்த ஊக்குவிக்க வேண்டும். மேலும் போர், வன்முறை அல்லது எந்த ஒரு அடிப்படைவாதம் அல்லது வெறித்தனத்தையும் நியாயப்படுத்த மதத்தை பயன்படுத்துவதை நாம் கடுமையாக நிராகரிக்க வேண்டும். அதற்கு பதிலாக உடன்பிறந்த உறவுக்கான சந்திப்பு, உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் பாதைகள் பின்பற்றப்பட வேண்டும். நீசேயா முதல் திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை அது நடைபெற்ற இடத்திலேயே கொண்டாட மிகுந்த ஞானத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் முடிவு செய்ததற்காக முதுபெரும் தந்தை முதலாம் பர்த்தலேமி அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வில் பங்கேற்க எனது அழைப்பை ஏற்றுக்கொண்ட தல திரு அவை தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ உலக ஒன்றிப்பு பிரதிநிதிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைத்தந்தையாகிய கடவுள் இன்று நாம் அவரிடம் எழுப்பும் உருக்கமான இறைவேண்டல்களுக்கு செவிசாய்த்து இந்த முக்கியமான ஆண்டு நிறைவு விழாவில் ஒப்புரவு, ஒன்றிப்பு மற்றும் அமைதியின் ஏராளமான பலன்களை தருவாராக. இத்துடன் திருத்தந்தையின் திருத்தூது பயணத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றன. நவம்பர் 29 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 3ஆம் நாள் திருத்தூது பயணத்தை தொடங்கினார்.
அன்று காலை நீல மசூதி என்று அழைக்கப்படும் சுல்தான் அகமது மசூதிக்கு சென்றார். இம்மசூதியின் உள்ளே சென்ற திருத்தந்தை அமைதி மற்றும் தியான மனநிலையுடன் சிறிது நேரம் செலவிட்டார். அந்த இடத்திற்கும் அங்கு கூடி இறைவேண்டல் செய்பவர்களின் நம்பிக்கைக்கும் ஆழ்ந்த மரியாதை அளித்தார். அவ்விடத்தின் வரலாற்றை குறித்து அவருடன் வந்த இஸ்லாமிய தலைவர்கள் அவருக்கு விளக்கி கூறினர். மிகுந்த மரியாதையுடன் அவர்களின் விளக்கங்களுக்கு செவிமடுத்தார். மசூதிக்கு வந்த திருத்தந்தை லியோ அவர்களுடன் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் மெஹ்மத் நூரி எர்சோய், இஸ்தான்புல் மாநிலத்தின் முப்தி எம்ருல்லா துன்செல் மற்றும் சுல்தான் அகமது மசூதியின் இமாம் குர்ரா ஹபீஸ் பாத்தி ஆகியோர் உடனிருந்தனர். இஸ்னிக் நிறுவனத்தால் கட்டப்பட்ட 21,000க்கும் மேற்பட்ட பீங்கான் ஓடுகள், கட்டிடத்தின் சுவர்கள் நீல நிறத்தில் வரையப்பட்டிருந்ததால் மசூதியின் புனைப்பெயர் உருவானது என்றும், இந்த மசூதி 1617ஆம் ஆண்டில் சுல்தான் முதலாம் அகமது அவர்களால் கான்ஸ்டான்டினோபிளின் பெரிய அரண்மனை இருந்த இடத்தின் ஒரு பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த மசூதியை ஒட்டோமான் பேரரசின் மிக முக்கியமான வழிபாட்டு தலமாக மாற்றுவதே இலக்காக இருந்தது. தற்போது டோப்காபி நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ள 8 தொகுதிகள் மசூதியின் கட்டுமானத்தை ஆவணப்படுத்தியுள்ளன. நீல மசூதியை பார்வையிட்ட பிறகு மோர் எஃப்ரேமில் உள்ள சிரியாக் ஆர்த்தடாக்ஸ் கோவிலில் தல திரு அவை தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களின் தலைவர்களுடன் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நடத்தினார் திருத்தந்தை. தனது முன்னோடிகளான திருத்தந்தையர் பிரான்சிஸ் மற்றும் 16ஆம் பெனடிக்ட் ஆகியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நீல மசூதிக்கு செல்லும் 3வது திருத்தந்தை ஆவார். கடந்த 2001ஆம் ஆண்டு சிரியாவிற்கு மேற்கொண்ட தனது திருத்தூது பயணத்தின் போது தமஸ்கஸில் உள்ள உமையாத் மசூதிக்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வருகையை மேற்கொண்டார். அதன் பிறகு வரலாற்றில் 2வது முறையாக ஒரு மசூதிக்கு சென்ற நபராக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் பூமியில் இறந்த மக்கள் வரிசையாக மேல் உலகம் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே கடவுள் மனிதர்களை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் பிரித்து அனுப்பி கொண்டிருந்தார். நாம சொர்க்கத்துக்கு போக போறோமா இல்ல நரகத்துக்கு போறோமா என்று எல்லோரும் பயந்து பயந்து போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு செல்வந்தன் மட்டும் பயமில்லாமல் மகிழ்ச்சியோடு இருந்தான். அவனிடம் ஒருவர், நாங்களெல்லாம் சொர்க்கமா நரகமானு தெரியாம பயந்துகிட்டு இருக்கோம், நீ மட்டும் பயமில்லாம இருக்கியே எப்படி என்று கேட்க, நான் பூமியில் வாழ்ந்த காலத்துல கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்கேன், அதனால கண்டிப்பா நான் சொர்க்கத்துக்குத்தான் போவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் செல்வந்தன். கடவுளை பார்க்க வேண்டிய நேரம் வந்தது. கடவுள் செல்வந்தனை பார்த்ததும் இவனை நரகத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்ல அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கடவுளே, என்னையே நரகத்துக்கு அனுப்புறீங்க? உங்களுக்காக நிறைய கோவில் கட்டியிருக்கேன், பல கோவில்ல திருவிழாக்கள் நடத்த பணத்தை வாரி வாரி கொடுத்திருக்கேன், அது மட்டுமல்லாமல் உங்க சிலைய தங்கத்தால செய்து கோவிலுக்கு கொடுத்திருக்கேன் என்று அச்செல்வந்தன் தான் செய்தவற்றை அடுக்கிக் கொண்டே போக, போதும் போதும், நீ பேசுறத நிறுத்து என்றார் கடவுள். எனக்காக இவ்வளவு செய்த நீ, ஏழை எளிய மக்கள் பஞ்சம், பசி, பட்டினி, நோய் நொடிகளால் வாடிய போதும், போர்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களால் லட்சக்கணக்கில் அவர்கள் இடம்பெயர்ந்து சென்ற போதும் நீ அவர்களுக்காக ஒன்றுமே செய்யவில்லையே. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு கோவில் கட்டுவதாலோ அல்லது திருவிழாக்கள் நடத்துவதாலோ என்ன பயன்? என்னை பொறுத்தளவில் நீ செய்த அனைத்து செயல்களுமே இருளுக்குரிய செயல்கள்தான் என்று கடிந்து கொண்டார். அப்போது பணக்காரன், கடவுளே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த செயல்கள் குறித்து விழிப்பாக இல்லாமல் இருந்து விட்டேன் என்று அவரை நோக்கி கதறி அழுதான். அதற்கு கடவுள், இறுதி நேரத்தில் உணர்ந்து ஒரு பயனும் இல்லை, ஆகவே அதற்கான தண்டனையை நீ ஏற்கத்தான் வேண்டுமென்று கூறி அவனை நரகத்திற்கு அனுப்பி வைத்தாராம். அன்பானவர்களே, பொதுக்காலத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு புதிய ஆண்டிற்குள், அதாவது திருவருகை காலத்திற்குள் நுழைகின்றோம். இன்றைய வாசகங்கள் இறுதி காலத்தை பற்றி எடுத்துரைத்து நாம் மிகவும் விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றன. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 கருத்துக்களை முன்வைக்கின்றார். முதலாவதாக நோவாவின் காலத்தில் நடந்ததை குறித்து நினைவுபடுத்துகின்றார்.
தாம் படைத்த மக்களை கடவுள் வெறுக்கும் அளவிற்கு அம்மக்களின் தீச்செயல்கள் அமைந்திருந்தன. நோவா காலத்து மக்கள் தாங்கள் செய்யும் தீச்செயல்களை அறிந்திருந்தும் கூட அவற்றை தொடர்ந்து செய்தனர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நேர்மையாளராக வாழ்ந்த நோவாவும் அவரது குடும்பத்தாரும் கடவுளின் அருளால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பெட்டகம் செய்வதை கண்டும் கூட அவர்கள் விழிப்பாய் இல்லாததாலும் மனமாற்றம் பெறாததாலும் முற்றிலுமாக வெள்ளத்தில் அழிந்து போனார்கள். இச்சம்பவத்தை குறிப்பிடும் இயேசுவும் மானிட மகனின் வருகையின் போதும் இவ்வாறே இருக்கும் என்று கூறி நம்மையும் எச்சரிக்கின்றார். இரண்டாவதாக, இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்று கூறுகின்றார் இயேசு. அதாவது, தீயவர்கள் நடுவில் வாழ்ந்த நோவா எப்படி கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு பெட்டகத்திற்குள் அனுப்பப்பட்டு காப்பாற்றப்பட்டாரோ, அவ்வாறே வயலில் இருக்கும் இருவரிலும், திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருக்கும் இருவரிலும் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று இயேசு கூறுவதன் வழியாக தீயவர்கள் கைவிடப்பட்டு நல்லவர்கள் கடவுளால் என்றுமுள்ள வாழ்விற்கு எடுத்துக் கொள்ளப்படுவர் என்று பொருள் பொதிந்த விதத்தில் எடுத்துரைக்கின்றார். மூன்றாவதாக, திருடர் குறித்த ஒரு கருத்தை கூறி விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றார் ஆண்டவர். நான் சிறுவனாக இருந்தபோது எனது பாட்டி அடிக்கடி நான் ஆயத்தமாயிருக்கணும் என்று கூறுவார். ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்றால் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் ஆயத்தமாயிருக்கணும் என்ற வார்த்தையை எனது பாட்டி மட்டுமல்ல, எனது ஊரில் இருந்த வயது முதிர்ந்தவர்கள் அனைவருமே கூற கேட்டிருக்கின்றேன். அதாவது, திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு முன்பு பாவ அறிக்கை செய்து நம் பாவங்களை போக்கிக் கொள்வதில் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாகத்தான் ஆயத்தமாயிருக்கணும் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இதன் வழியாக நாம் தெளிவாக அறிய முடிகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் இதுதான் இறுதி காலம் என்பதை அறிந்து கொண்டு தூக்கத்திலிருந்து விழித்தெழ வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கின்றார் புனித பவுலடியார். மேலும் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகளங்களை அணிந்து கொள்வோமாக என்கின்றார். அதாவது, தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்புக்குரிய செயல்களை விட்டுவிட்டு ஆவிக்குரிய செயல்களை அணிந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். ஊனியல்புக்குரிய செயல்கள் சிலவற்றை இங்கே அவர் சுட்டிக்காட்டினாலும், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய ஆவியின் கனியும் ஊனியல்பின் செயல்களும் என்ற தலைப்பில் இவற்றை குறித்து விரிவாக பேசுகின்றார். ஆகவே நாம் விழிப்புடன் செயல்பட்டு இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்களை அணிந்து கொள்ளும் போது நிலை வாழ்வுக்குரிய பரிசை ஆண்டவராம் இயேசு நமக்கு அளிப்பார் என்பதை உணர்வோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறையருள் இறைஞ்சுவோம். இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை திருத்தந்தையின் துருக்கி திருத்தூது பயண 2ஆம் நாள் நிகழ்வுகள் மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.